கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆண்டினுடைய பொது காலத்தை ஆரம்பித்திருக்கிறோம். 8வது வாரம். மகிமையுடன் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தூய ஆவியாருடைய வல்லமையோடு அருட்பொழிவு செய்யப்பட்ட நாம் சீடனுக்குரிய பணியை ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். மார்க்கு நற்செய்தியாளர் தன்னுடைய போதகராகிய பேதுரு இயேசுவிடம் கேட்ட கேள்வியை இன்று நாம் சிந்திக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாகிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? சாதாரண மனிதனுக்குரிய கேள்வி. தன்னுடைய தொழில், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட்டு உம்முடைய சீடர்களாக மாறியிருக்கிறோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நியாயமான கேள்வி. ஒரு போதகரிடம் ஆண்டவர் இந்த பேதுரு சீடர் கேட்கிறார். ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார், இவ்வுலகில் 100 மடங்கும், அதோடு கூட துன்பங்களும், மறு உலகில் நிலை வாழ்வும் கிடைக்கும். தெளிவான பதில், ஆண்டவருடைய பதில். ஆனால் இயேசுவை பின்பற்றுகின்றவர்கள் தன் தாயையோ தந்தையையோ சகோதர சகோதரிகளையோ நிலபுலன்களையோ என் பொருட்டு விட்டுவிடுகின்ற அவர்களுக்கு. அப்படி என்றால் இயேசுவை பின்பற்றுகின்ற அல்லது இயேசுவினுடைய ஊழியத்தை செய்கின்றவர்கள் இவர்களையெல்லாம் கையில் பிடித்து கொண்டு இயேசுவினுடைய ஊழியத்திற்கு தடையாகவோ, இயேசுவினுடைய ஊழியத்தை பயன்படுத்தி இவர்களுக்கு பொருளாகவோ பணமாகவோ கொடுப்பது என்பது இயேசுவினுடைய எண்ணமும் அல்ல, அது அழைப்பும் அல்ல. இயேசுவினுடைய சீடனாக இருப்பவர் இவற்றையெல்லாம், இவைகள் கொடுக்கின்ற தடைகளை எல்லாம், தொந்தரவுகளை எல்லாம், பிடிப்புகளை எல்லாம் தூர வைத்துவிட்டு வருபவர் மட்டுமே இயேசுவின் சீடனாய் இருக்க முடியும். அப்படி இயேசுவினுடைய சீடனாய் இருக்க விருப்பப்பட்டு கொண்டு இயேசுவை ஒரு ஆதாய பொருளாகவும் வியாபார பொருளாகவும், இயேசுவினுடைய பணியை, ஊழியத்தை வியாபார பொருளாக, வியாபாரத்திற்கு வைக்கின்ற ஒரு வைப்பு தொகையாக வைத்துக் கொண்டு ஒருவர் தன்னை ஊழியக்காரன் என்றும் சீடன் என்றும் சொல்லிக்கொண்டு போவாரானால் அவர் ஊழியக்காரரும் அல்ல, சீடனும் அல்ல. அவர் கடவுளை வைத்துக்கொண்டு வேலை செய்கின்ற ஒரு வியாபாரி. சீடனுக்குரிய தகுதி என்பது இயேசுவுக்காக எதையும் விட்டுவிடுகின்ற ஒரு தகுதி. அந்த தகுதியை புனிதர்கள் செய்தார்கள். எத்தனையோ புனிதர்கள் செய்தார்கள். புனிதர்கள் என்று பெயரை சொல்ல முடியாத அளவிற்கு ஆயிரக்கணக்கான குருக்களும் செய்திருக்கிறார்கள். அந்த பணியை செய்ய ஒவ்வொரு நாளும் ஒரு சீடன் தன்னை தயாரிக்க வேண்டும். நேற்று பிடிப்பு இல்லை, இன்று பிடிப்பு இல்லாமல் போய்விடும் என்று நினைக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் தன்னையே தயாரிக்க வேண்டும். சீடன் காலை எழுகின்ற போது, ஆண்டவரே, இன்று உம் பாதையில் நடக்க, உம்முடைய பாதைக்கு தடையாக என்னையே
உருவாக்கிக் கொள்ளாமல், பிடிப்புகளை உருவாக்கிக் கொள்ளாமல், நான் வாழ என்னை பயிற்றுவியும் என்று உருவாக்கிக் கொள்பவர்தான் சீடன். இதற்கு கடவுளின் அருள் தினமும் தேவை, ஆசீர்வாதம் தினமும் தேவை. எனவே சீடர்களுக்காக ஜெபிப்போம். சீடனும் மனிதன்தான், சீடனும் சதையுள்ள மனிதன். அந்த சதையுள்ள மனிதன் கடவுளின் அருளால் கடவுளின் பணியை செய்வது என்பது எப்பொழுதும் சவால் நிறைந்தது. சவால் நிறைந்தது என்று சொல்லிவிட்டு அந்த சோதனைக்குள் விழுந்து விடுவதல்ல, மாறாக கடவுளின் அருளோடு எழுந்து நடப்பவன் தான் சீடன். சீடனுக்காக ஜெபிப்போம், சீடனாக மாறுவோம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். சீடனுக்குரிய தகுதியை எங்களுக்கு கொடுத்து அழைத்தேரே ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்மை பின்பற்றி வர, பிடிப்புகளை உதறிவிட ஒவ்வொரு நாளும் எங்களை தைரியப்படுத்தும், பக்குவப்படுத்தும். சாம்பலுக்கும் தூசுக்கும் சமமான நாங்கள் ஒரு அரை வினாடி கூட எங்களை பாவத்தில் விழ செய்ய நாட்கள் இருக்கின்றன, விஷயங்கள் இருக்கின்றன. உம்முடைய விருப்பப்படி உமது அருளால் மட்டுமே வாழ அழைக்கப்பட்ட சீடர்கள் சீடத்துவ பணியை செய்ய வரம் தாரும். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.